மாலை வணக்கம். ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் வேத பாடத்துக்குள்ளே கடந்து போகிறோம். மகா பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே இந்த நாட்களிலே நாங்கள் கற்று வருகிறோம். இன்றைக்கு 6ஆம் பாகம். இப்போ முதலாவது நாள். இந்த நாளிலே நீங்கள் இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்கிறீர்கள் என்றால் இந்த பாகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் மற்ற பழைய செய்து முடித்த 5 பாகங்களையும் பார்த்துவிட்டு 6ஆம் பாகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். இப்போ அந்த வேத பாடத்துக்கூடாக நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து. இப்போ நான் முயற்சிப்பது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அறிமுகப்படுத்துவதற்கு. அதுபோல அவரோடு கூட எப்படி நாங்கள் வேலை செய்வது, அவரோடு கூட நாங்கள் எப்படி ஒவ்வொரு நாளும் நடப்பது. ஏனென்றால் அவர் ஒரு நபர், அவர் ஒரு காற்றோ புறாவோ ஒரு வல்லமையோ அல்ல, அவர் ஒரு நபர். அப்போ அவரோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு அவரை குறித்து நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிய எப்படி நாங்கள் அவரோடு கூட இடைப்படலாம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு 6ஆம் பாகத்துக்குள் கடந்து போவதற்கு முன்பதாக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கின்றார். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கின்றார். இந்த மத்திய வேலையிலே, மாலை வேலையிலே அவருடைய பிரசன்னம் இருக்கிறதை உணருங்க. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கின்றார். அவரை அங்கீகரிப்பது, அவர் இருக்கின்றார் என்ற அந்த உணர்வு ஏற்படும் போது நாங்கள் அவரை அங்கீகரிப்போம், அவரோடு கூட பேசுவோம். மகா பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலே உம்மை குறித்து கற்றுக்கொள்கிறோம். உம்மை வெளிப்படுத்த உம்மால் மாத்திரம்தான் முடியும். இந்த மாலை வேளையிலே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். உம்மை குறித்து இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய். உண்மையில் அன்பு செலுத்த, உம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் நடப்பதற்கு உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உண்மை குறித்து அறிய ஆவலாயிருக்கிறோம், வாஞ்சையாயிருக்கிறோம். உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமென். இன்று அநேக காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்து விட்டோம். அப்ப போன கிழமை 2 கிழமைக்கு முதல் அவர் பூமியிலே எப்படி ஆண்டவர் கிரியை செய்வார் என்பதை, பரலோகம் பூமியிலே எப்படி கிரியை செய்யும், எப்படி பூமியில் இருக்கும் தங்களுடைய பிள்ளைகளோடு கூட பரலோகம் எப்படி இடைப்படும் என்பதை காண்பித்தேன். 2 காரியங்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். முதலாவது என்ன? வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இந்த ரெண்டு பேரும் நபர். வார்த்தை இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு இயேசுவை பூமியிலே பிரதிநிதித்துவப்படுத்துவோர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த 2 காரியங்களுக்கூடாக தான் பரலோகம் உங்களோடு கூட இடைப்படும். அதெல்லாம் இந்த 2 நபர்களையும் நீங்கள் உதாசீனம் செய்ய முடியாது, வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரையும். சரியா? இப்ப இன்றைக்கு அங்கிருந்து நாங்கள் தொடருவோம். அப்ப தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், சரியா, தேவனுக்கென்று அவருக்கென்று ஒரு குரல் உண்டு. சரியா? அப்ப தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிகவும் அவசியம். இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கின்றார், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கின்றார். அப்ப இயேசு கிறிஸ்து பேசுவார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களோடு கூட பேசுவார். நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம். வேத புத்தகத்தை கொண்டு வந்தீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். 12, 13 வசனங்களை. இப்ப இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வார்த்தை, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது,
அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். அப்ப இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு நான் அநேக காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கு, ஆனா அதை இப்ப சொன்னா நீங்க உங்களால புரிந்து கொள்ளும் பக்குவம் உங்களுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால புரிந்து கொள்ள முடியாது, தாங்க மாட்டீங்க அந்த இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நான் உங்களுக்கு கொடுத்தா. அதனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப சத்தியம், தேவனுடைய வசனம் சத்தியம். அப்ப அந்த தேவனுடைய வசனத்தும் சத்தியத்துக்குள் யார் உங்களை நடத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர், வேற யாராலும் முடியாது. அதனால்தான் இந்த வேத புத்தகத்தை நீங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வாசிச்சீங்கன்னா இந்த வேத புத்தகம் உங்களுக்கு ஒரு மறைபொருளாவே இருக்கும். இப்ப இயேசு சொல்றாரு சீஷர்கள் இடத்துல, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அநேக சத்தியங்கள் இருக்கு, அதை இப்ப சொன்னேன்னா உங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது, தாங்க மாட்டீங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவர் வரட்டும், அவர் உங்களுக்கு விளங்கப்படுத்தும், வரப்போகிற காரியங்களை குறித்தும் உங்களுக்கு சொல்லுவார். 1 கொரிந்தியர் 2:9 வாசிப்போம். அப்ப எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க அருமையான தேவ ஜனங்களே. இப்ப இன்றைக்கு நீங்க ஒரு சபையில இருக்கிறீங்கன்னா அங்க பரிசுத்த ஆவியானவர்களை அங்கீகரிக்கிறார்கள் இல்லை என்றால் நீங்க அநேக காரியங்களை இழந்து போகிறீங்க, ஆவிக்குரிய காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க வேதத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்ப நீங்க தேவன் மேல் அன்பு கூர்ந்திருக்கிற ஒரு பிள்ளையா இருந்தா தேவன் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அப்பாவாக அநேக காரியங்களை என்ன செஞ்சு வச்சிருக்காராம், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆனா அது உங்களுடைய கண்கள் இன்னும் காணல, உங்களுடைய காதுகள் இன்னும் கேட்கல, உங்களுடைய இருதயத்தில் இன்னும் தோன்றல. எப்படி இதை நீங்க அறிந்து கொள்ள முடியும்? 10வது வசனத்தை வாசிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்ப தேவன் மேல் நீங்கள் அன்பு வைத்திருக்கும் போது அவர் அப்பாவாக உங்களுக்கு அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவைகளை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் தெரிந்து கொள்ளவே முடியாது, புரிஞ்சு கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் தேவன் உங்களுக்கு தயார் பண்ணின காரியங்களை வெளியெடுத்து காண்பிப்பார். இப்ப அநேக கிறிஸ்தவர்கள் பரலோகத்துக்கு போன பின்பு, ஐயோ இவ்வளோ காரியங்களை நீர் ஆண்டவரே எனக்கு தயார் பண்ணி வைத்திருந்தீரே, இது உன்னையும் நான் அனுபவிக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? பரிசுத்த ஆவியானவருடைய கூட இடைப்பாடு இல்லாததுனால வெளிப்பாடு இல்லை. சொல்றது விளங்குதான்? அப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் தேவனை புரிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய காரியங்களை குறித்து புரிந்து கொள்ள முடியாது, எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை குறித்தும் எங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவரை அறிமுகம் இல்லாமல், நல்லா கேட்டுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவரின் அறிமுகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரோடு கூட உங்களுக்கு ஒரு முதல் தொடர்பு இல்லாமல் தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. சொல்றது விளங்குதா? முதலாவது நீங்கள் தேவனை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வரணும்னா, தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனை குறித்ததான ஒரு ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வேணும்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட அறிமுகம் உங்களுக்கு முதலாவது அவசியம். நான் வேதத்துல காமிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கொள்ளும்.
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்ப ஆண்டவர் ஆதாமுடைய உடலை மண்ணில் செஞ்சுட்டு பரிசுத்த ஆவியானவரை அந்த மனுஷனுக்குள்ளாக ஊதினார். என்று அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வரும்போது அவன் என்ன வசனம் சொல்றது, ஜீவ ஆத்மாவானான். அப்ப முதலாவது மண்ணினாலே செய்யப்பட்ட ஆதாம் எந்த உணர்ச்சிகளும் எந்த உணர்வுகளும் இல்லாத அந்த ஆதாம், மண்ணினாலே உருவாக்கப்பட்ட ஆதாம், தேவன் பரிசுத்த ஆவியானவரை அவனுக்குள்ளாக ஊதும் போது அவன் தேவனோடு கூட அறிமுகமானான், தேவனை கண்டான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வரும்போது அவன் உயிரடைந்து உணர்வுகள் பெற்று அவன் கண்களை திறந்த போது தேவனை கண்டான், தேவனோடு இடைப்பட ஆரம்பித்தான். அதனால் தான் சீஷர்கள் இயேசுவோடு கூட 3.5 வருடங்கள் இருந்தாலும் அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலின் பின்பனாக என்ன இயேசு சொன்னார், அவர்கள் மேல் ஊதி, யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறேன், அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவரை ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுதுதான் மறுபிறப்பின் அனுபவம், அப்பொழுதுதான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகின்றோம். அப்ப முதலாவது ஒருவன் தேவனுக்கு அறிமுகமாக வேண்டும் என்றால், தேவனுடன் இடைப்பட வேண்டும் என்றால் அவன் சந்திப்பது பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு மனுஷனுக்குள்ளாக வராவிட்டால் அவனுக்கு தேவனோடு கூட தொடர்பு இல்லை. சொல்றது விளங்குதா? அப்ப தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு அறிமுகம் அவசியம் என்றால், முதலாவது யாரை நீங்கள் சந்திக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நல்ல வசனத்தை கவனிங்க. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்ப தேவனுடைய சுவாசம் யார்? பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை உண்டாக்கினார் எழுதுகிறான். எப்படி? அவருடைய சுவாசத்தை என் மேல் அவன் ஆதாமின் மேல் ஊதினார், அப்பொழுது ஆதாம் உயிர் கொண்டான். அப்ப தேவனுடைய சுவாசம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவத்தை தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் இல்லாம இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல பிரயோஜனமே இல்லை. அருமையான தேவ ஜனங்களே, யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதை தான் நாங்க முதலையும் வாசித்தோம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். 13வது வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் 14ஆம் வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்ப இயேசுவினிடத்திலிருந்து எடுத்துதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார், வெளிப்படுத்துவார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனை நீங்கள் தேவனிடத்தில் அறிமுகம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆதாமுக்கு பிதாவானவர் ஊதி
சுவாசமாகிய பரிசுத்த ஆவியானவரை ஊதிதான் அவனுக்கு உயிர் கொடுத்தார். யோபு 33:4 பார்த்தோம். நாங்கள் எப்படி மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் எப்படி நாங்கள் மாறுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும்போது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய பிள்ளையாய் மாறவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனோடு கூட அறிமுகமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனை புரிந்து கொள்ளவே முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இப்ப பரிசுத்த ஆவியானவரை எப்படி நீங்கள் உதாசீனம் செய்ய முடியும்? இப்ப ஆதாம் முதலாவது சந்தித்தது பரிசுத்த ஆவியானவர். அப்ப அருமையான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவதும், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து உங்களை அபிஷேகம் செய்வதும் ஒரு விருப்ப தேர்வு அல்ல. விரும்பினா நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், இல்லாட்டி எனக்கு தேவை என்கிற ஒரு விருப்ப தேர்வு அல்ல. அது அவசியம், அது கட்டாயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து மறுபிறப்பு அடைவதும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேலாக வந்து உங்களை அபிஷேகிப்பதும், ஞானஸ்நானம் கொடுப்பதும். ஞானஸ்நானம்னா தண்ணீர் ஞானஸ்நானம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் நாங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படுவதும் ஒரு விருப்ப தேர்வு அல்ல. அது ஒரு கட்டாயம், அது ஒரு அவசியம். அது இல்லாமல் இந்த கிறிஸ்தவ ஜீவியமே இல்லை. யாருமே தெரிவிச்சு அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சில வசனங்களை காண்பிக்கிறேன். எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் என்பதை நான் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 4 திருப்பம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இயேசு சொல்றாரு, இந்த ஞானஸ்நானம் அவசியம். பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் அவசியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 14 தொடக்கம் 17 வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 14 தொடக்கம் 17 வரை. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தார்கள் என்று கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இப்ப முதலாவது எங்கு சபை ஆரம்பிக்கப்பட்டது? பெந்தெகோஸ்து தினத்தன்று எருசலேமிலே. எருசலேமிலே அந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். அதற்கூடாக சபை வளர ஆரம்பித்தது. சபைக்கு அதன் பின்பதாக உபத்திரவம் வந்தது. அதன் நிமித்தமாக சபை சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்டவர்கள் அநேக பட்டணங்களுக்கு போனார்கள். போன இடத்திலெல்லாம் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்ப சமாரியாவுக்கு போனவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்த போது அநேகர் விசுவாசித்தார்கள். விசுவாசித்தது நிமித்தமாக ஜனத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்ப இந்த செய்தி எருசலேம் தேவாலயத்துக்கு வருகின்றது. அங்குதான் எல்லா அப்போஸ்தலர்களும் இருந்தார்கள், 12 பேரும். அப்ப அவர்கள் அப்போஸ்தலர்கள் இதை கேள்விப்பட்ட போது, சமாரியாவிலே சில பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட போது பேதுருவும் யோவானும் சமாரியாவுக்கு போய் அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறவில்லை, ஜலத்தினால் மாத்திரம்தான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள் என்று கண்டு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும் என்று கைகளை வைத்து ஜெபிக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள் பாருங்க. ஜலத்தினால் மாத்திரம் நீங்க ஞானஸ்நானம் பெற்றா போதாது, பரிசுத்த ஆவியானவரினாலும் அபிஷேகம்
பெற வேண்டும் என்று சொல்றாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44 தொடக்கம் 48 வரை. சரியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44 தொடக்கம் 48 வரை. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு தம்மை போல் பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவர்கள் அவனை வேண்டிக் கொண்டார். இது கொர்நேலியுனுடைய வீட்டிலே நடந்த ஒரு காரியம். முழு கதையும் எனக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை, நீங்க வாசிங்க. மிகவும் அருமையான ஒரு சம்பவம். கொர்நேலி புறஜாதியானவன், அவன் ஒரு யூதன் அல்ல. அப்ப ஆண்டவர் மிகவும் அற்புதமாக அவனுக்கும் பேதுருக்கும் பேசி, பேதுரு கொர்நேலியின் வீட்டுக்கு போய் ஜெபிச்சு கொண்டிருக்கும் போது, பிரசங்கித்து ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அந்த அந்நியர்கள் மேல் இறங்கினது. கொர்நேலியின் வீட்டின் மேல் இருந்த ஒவ்வொரு மேலும் இருந்தது. அப்ப நீங்க பார்த்து கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எவ்வளவு அவசியம் என்று. ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அவர்கள் கேட்காமலே ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அது முக்கியம் என்பதனால தானே ஆண்டவர் கொடுக்கிறாரு கொர்நேலியின் வீட்டுல. கொர்நேலியின் வீட்டுல யாருமே எதிர்பார்க்கலனா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்படணும்னு. ஆனா வாஞ்சை இருந்தது, தேவனை குறித்ததான அறிய வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை. ஏன்னா அவன் ஒரு புறஜாதியான், அவனுக்கு ஒரு அறிவுமே இல்லை ஆண்டவரை குறிச்சு. ஆனா அவன் ஒரு நல்ல மனுஷன், அநேகருக்கு உதவி செய்கின்ற மனுஷன். ஆதலால் தேவன் இவன் நல்ல மனுஷனால, ஒரு நீதிமானால இவனுக்கு நான் ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். அதற்கூடாக அவர் தேர்ந்தெடுத்து பேதுருவை அனுப்பி சுவிசேஷத்தை அறிவித்து அவன் தேவன் மேலிருந்த வாஞ்சை நிமித்தம் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பரலோகமே கேட்காமல் கொடுத்தது. அப்ப விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்கள் அதை கண்டு பிரமித்தார்கள். ஆண்டவர் எப்படி புறஜாதியார்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அப்புறம் அதற்கு பின்புதான் பேதுரு சொல்றார், இவர்களுக்கு தண்ணீர் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும், ஏனென்றால் இவர்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே அபிஷேகிக்கப்பட்டிருக்கார்கள். பரிசுத்த ஆவியான அபிஷேகம் அவசியம். அருமையான தேவ ஜனங்களே, இது தேவையில்லை, இது அவசியமே இல்லை என்று உதாசீனம் செய்யவே முடியாது. வேதத்தின் அடிப்படையில பார்த்தீங்கன்னா இது அவசியம். பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்படுதல், அபிஷேகிக்கப்படுதல் ரொம்பவும் ரொம்ப அவசியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 7 வரை வாசிக்க போகும். அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவர்களை போல. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன? பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம். சரியா? அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின்வரப்போகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
அந்த மனுஷர் எல்லோரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். சரி, இப்ப பவுல் எபேசு பட்டணத்துக்கு சில விசுவாசிகளை, சீஷர்களை காண்றார். சீஷர்கள் யாரு? இயேசுவை பின்பற்றுகிறோம். அப்ப பவுல் கேட்கிற முதலாவது கேள்வி என்ன? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்க? சொல்றது விளங்குதா? இப்ப அப்போஸ்தலர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்துக்கு முக்கியத்துவத்தினை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொன்னார். அதனாலதான் அவங்க அதில் பின்பற்றினாங்க. இயேசு என்ன சொன்னாரு? நீங்க எருசலேமை விட்டு போவாங்க, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவசியம். அப்ப இன்றைய கிறிஸ்தவர்கள் ஏன் பரிசுத்த ஆவியானவரை உதாசீனம் செய்கிறார்? இன்றைக்கு ஏன் அநேக சபைகள் பரிசுத்த ஆவியானவரை உதாசீனம் செய்கிறார்? ஏன் இன்றைக்கு அநேக சபைகள் தங்களுடைய ஆராதனைகளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை? ஏன் அநேக கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமே இல்லை என்று அங்கீகரிக்கிறார்கள்? ஏன்? வேதம் இதை மிக தெளிவாக சொல்லும்போது, அப்போஸ்தலர்கள் அதை மிகவும் நுண்ணியமாக கை கொண்ட போது, ஏன் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை ஏற்றுக்கொள்வதில்லை? ஆதலால் யாருக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது? பரிசுத்த ஆவியானவருக்கு இல்லை, இதை மறுதலிக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கு. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனிடத்தில் அறிமுகம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனை சந்திக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வேதத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப அருமையான தேவ ஜனங்களே, இந்த வேத பாடம் நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும் என்று. பரிசுத்த ஆவியானவரின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து அவருடைய மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்று அவருடைய அபிஷேகத்தின் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர், அருமையான தேவ ஜனங்களே, ஒரு வல்லமை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். அவர் வல்லமை அல்ல. அவர் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிரசன்னம். ஆனால் உங்களுக்கு வல்லமையை அவர் கொடுக்க முடியும். அவர் தேவனுடைய பிரசன்னம், அவர் தேவன். ஆனால் அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்க முடியும். இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமை என்று நினைக்கிறார். அவர் வல்லமை அல்ல. அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்க முடியும். ஆனால் அவர் தேவன். அவர் தேவனுடைய பிரசன்னம். சொல்றது விளங்குதா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பது தேவனுடைய பிரசன்னம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மேலாக வருவது தேவனுடைய வல்லமை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் வல்லமை அடைந்து எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும் போது அவர் தேவனுடைய பிரசன்னம். அவர் உங்களுக்கு மேலாக வரும்போது அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கின்றார். ஆமென். அப்ப முதலாவது வல்லமை அல்ல, முதலாவது தேவனுடைய பிரசன்னம் தான். இன்றைக்கு அநேகர் வல்லமையை முதலாவது தேடுகிறார், அவருடைய பிரசன்னத்தை தேடாம். அப்படி நடக்காது. முதலாவது பிரசன்னம், அப்புறம்தான் வல்லமை. இயேசு கிறிஸ்து முதலாவது சீஷர்கள் மேல் ஊதி சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். அது யோவான் 20:22. அதன் பின்பதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் சொல்றார், பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்கள், இப்பொழுது அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக இருக்கின்றது, இனி அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு மேலாக வரும்போது வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப முதலாவது வல்லமையை தேடாதீங்க, முதலாவது அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க. பிரசன்னம் இல்லாமல் வல்லமை இல்லை. பிரசன்னம் தான் முதலாவது. பரிசுத்த ஆவியானவரை வல்லமையாக உபயோகிக்க பார்க்காங்க, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆசைப்படுங்க. அப்பொழுது அவர் வருவார். அப்பொழுது அதன் பின்பதாக உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். இன்னைக்கு அநேக சபைகளிலே அநேக ஊழியக்காரங்க என்ன, பரிசுத்தாவினோட வல்லமை தான் எனக்கு வேணும், அவருடைய பிரசன்னம் எனக்கு பிரச்சனை இல்லை, வல்லமையை தான் தேடுறாங்க.
அப்ப பிரசன்னம் தான் முதலாவது, அதன் பின்புதான் வல்லமை. அப்ப வல்லமை பிரசன்னம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாளும் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய பிரசன்னம் வரும்போதுதான் அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுப்பார். அப்ப யோவான் 20:22 வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். சில பேருக்கு வேதத்துல காண்பிப்பது அவசியம். யோவான் 20:22 சொல்லுகின்றது, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். இப்ப சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு விட்டார்கள், பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் அவர்களுக்குள்ளாக வந்து விட்டது. இப்ப இயேசு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 1-4, தெயோப்பேலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 8ஆம் வசனத்துக்கு வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்ப முதலாவது பிரசன்னம், அதன் பின்புதான் வல்லமை, பலன். சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை முதலாவது தேடாதீங்க, அவருடைய பிரசன்னத்தை தேடு. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஒரு நாளும் மாறாது, ஆனா வல்லமை மாறும். சொல்றது விளங்குதா? பிரசன்னம் எப்பொழுதும் நிலையானது. உங்களுக்குள்ளாக வந்து பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவர் கொஞ்சம் அரைவாசி, காவாசி, முக்காவாசி அப்படி வரமாட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்போது முழுவதுமாய் தான் வருவார். அப்ப அவருடைய பிரசன்னம் ஒரு நாளும் மாறாது, ஆனா அவருடைய வல்லமை மாறும். சரியா? பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நிலையானது, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கூடி குறையலாம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நிரந்தரமானது, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் போகலாம், வரலாம். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எப்பொழுதுமே கூடி குறையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களுக்குள் நிரந்தரமானது. உங்களுக்குள்ளாக 100% அவர் வந்திருக்கிறார். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக 100% வந்திருக்கிறார். இதனால் தான் அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே வந்து போய் கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தார் என்றால், ஏதாவது ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கூடாக செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வருவார், அந்த காரியத்தை செய்து முடிப்பார், திரும்பவும் பரலோகம் போய்விடுவார். ஆனால் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்தது இயேசு கிறிஸ்துவுக்குள் தான். அதன் பின்பதாக பெந்தெகோஸ்து தினத்தண்டே சீஷர்கள் மேல் இறங்கி அவர்களுக்குள்ளாக வந்தார், நிரந்தரமாய் வசிப்பதற்கு. இன்றைக்கும் வசித்துக் கொண்டிருக்கிறார். உங்களிலும் எனக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவர் வசித்துக் கொண்டிருக்கிறார். அறியீர்களா? நீங்களே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். பவுல் எழுதுகிறார் கொரிந்தியருக்கு. இது எங்களுடைய சரீரம், பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் வசிக்கும் ஆலயம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வசிக்கிறார்.
எங்களை விட்டு விலகவும் மாட்டார், எங்களை விட்டு கைவிடவும் மாட்டார். அப்ப அவருடைய பிரசன்னம் கூடி குறையவே மாட்டாது. அவருடைய வல்லமை கூடி குறை. சரி, அவருடைய அபிஷேகம் கூடி குறைச்சு கொண்டிருக்கும். அப்ப இன்றைக்கு நம்ம சில நேரம் நமஸ்கார ஆராதனையிலே நாங்கள் நமஸ்கரிக்கும் போது எதற்காக நாங்கள் நமஸ்கரிக்கிறோம்? தேவனுடைய வெளிப்படுகின்ற பிரசன்னத்துக்காக. இப்ப நாங்க நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உள்ளான பிரசன்னம் இருக்கின்றது, பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுகின்ற பிரசன்னம் என்று இருக்கின்றது. உள்ளான பிரசன்னம் உங்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. அதனால் தான் யோவான் எழுதும் போது அவர் சொல்றார், உனக்குள்ளாக இருக்கும் அபிஷேகம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருப்பது உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, அநேக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு உங்கள் மேல் வரும்போது அவருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய வல்லமை வெளிப்படும் போது அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நடக்கும். அதெல்லாம் தான் நாங்கள் இன்னைக்கு ஞாயிறு ஆராதனையிலே, அற்புத கூட்டங்களிலே நாங்கள் நமஸ்கரிக்கிறது எதுக்காக? பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுகின்ற பிரசன்னத்துக்காக. அவருடைய வெளிப்படுகின்ற பிரசன்னம் எங்கள் மேல் வரும்போது அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அனாயிண்டிங் வெளிப்படும். சரியா? அருமையான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் மிகவும் மிகவும் அவசியம். அப்ப நான் இன்றைக்கு ஒரு அற்புதம் சுகமளிக்கும் கூட்டத்துக்கு நான் பிரசங்கிக்க வரும்போது வீட்டில இருந்து வர்ற நேரம் சில நேரம் ஒன்றையுமே நான் என்னுடைய சரீரத்திலே உணர மாட்டேன். ஆனா அந்த புல்பிட்டுக்கு வந்து வசனத்தை பிரசங்கித்து நமஸ்கரிக்கும் போது அவருடைய பிரசன்னம் என் மேல் வருவதை நான் உணர்வேன். அப்ப அவருடைய பிரசன்னம் என் மேல் வரும்போது எனக்கு தெரியும், இப்பொழுது ஆண்டவர் அற்புதங்கள், அடையாளங்களை செய்ய போகின்றார், அதிசயங்களை செய்ய போகின்றார். ஏனென்றால் அவருடைய வெளிப்படுகின்ற பிரசன்னம் என் மேல் இருக்கின்றது. அவர் வெளிப்படுகின்ற பிரசன்னம் வரும்போதுதான் அவருடைய அபிஷேகத்தினை நாங்கள் உணர்வோம். வீட்டில இருந்து வார நேரம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவர் எனக்குள்ளாக இருக்கின்றார் அப்பொழுது. ஆனா அங்க வந்து புல்பிட்ல ஏறி வசனத்தை பிரசங்கித்து இப்ப நாங்க நமஸ்கரித்து ஆண்டவருடைய வல்லமை உணர போகிறோங்கிறேன்னா அவர் எங்களுக்கு மேலாக வருவார். அதை வெளிப்படுகின்ற பிரசன்னம், வெளிப்படுகின்ற பிரசன்னம் வரும்போது அவருடைய அபிஷேகத்தை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு மேலாக அப்படியே ஒரு போல் சால்வையை போட்ட மாதிரி ஒரு பாரமா இருக்கும் அப்படி அவருடைய பிரசன்னம். அப்ப எங்களுக்கு தெரியும், இப்பதான் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். அப்ப அவருக்கு செவி கொடுக்கும் போது அவர் சொல்லுவார், இதை செய், அதை செய். அப்ப அவருடைய வல்லமை அவசியம். அது வெளிப்படுகின்ற பிரசன்னத்தில் தான் இருக்கிறது. அப்ப அந்த வெளிப்படுகின்ற பிரசன்னம், உள்ளாக இருக்கும் பிரசன்னம், ரெண்டு விதமான பிரசன்னங்கள் அருமையான தேவச்சனங்கள். அதை நான் உங்களுக்கு விளங்குது என்று விசுவாசிக்கிறேன். அப்ப நான் அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னு அந்த பிரசன்னத்தை உணர மாட்டேன், அந்த அபிஷேகத்தை உணர மாட்டேன். சில வேளை அவருடைய அபிஷேகம் மிகவும் வல்லமையாக இருந்துச்சுன்னா சில மணித்தியாலங்கள் எடுக்கும் அந்த அபிஷேகம் உங்களை விட்டு விலகுவதற்கு. வீட்டுக்கு போனாலும் நீங்க உணர்வீங்க, அது ஒரு பாரம் உங்கள் மேல். பாரம்னா அந்த கவலையினால வர பாரம் இல்லை, இது ஒரு மிகவும் அந்த உணர்வை சொல்ல முடியாது, வார்த்தையினால விளங்கப்படுத்த முடியாது. அந்த அபிஷேகத்துடைய பிரசன்னம் உங்கள் சரீரத்தின் மேல் அப்படி இருக்கிறது உணர்வீங்க. சில மணித்தியாலங்கள் சென்றதன் பின்பதா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு அப்படி இல்லாம போயிடும். அது அவருடைய வல்லமை, பிரசன்னம் அல்ல, அவருடைய வல்லமை, அபிஷேகம். அது பரிசுத்த ஆவியானவர் வேற, அபிஷேகம் வேற. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வேற, அபிஷேகம் வேற. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அபிஷேகத்தை தான் தேடுறாங்க. ஏன்? அபிஷேகத்துல தானே வல்லம் இருக்கு. ஆனா பிரசன்னம் இல்லாமல் அபிஷேகம் இல்லை. அபிஷேகத்தை பிரசன்னத்துக்கு முன்பதாக நீங்கள் போட முடியாது. பிரசன்னத்தை தேடும் போதுதான் அபிஷேகம் வரும்.
நான் சொல்றது விளங்குதுன்னு விசுவாசிக்கிறேன். அப்ப தேவனுடைய அபிஷேகம், பிரசன்னம், வல்லமையை உணர முடியும் உங்களால். சரியா? கடவுளுடைய வல்லமையை உணர்கிறீர்கள், ஆனால் கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் அறிவீர்கள். வல்லமையை உணர்வீர்கள், பிரசன்னத்தை அறிவீர்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நான் சொன்னேன்? வல்லமையை உணர்வீங்க, ஆனால் அவருடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்வீங்க. சங்கீதம் 46:10 என்ன சொல்லுகின்றது? சங்கீதம் 46:10. சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று உணருங்கள்னு சொல்லியிருக்கா, அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கா? பிரசன்னத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், வல்லமையை உணர்வீர்கள். சரியா? அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளும் போது நீங்கள் வல்லமையிலே கிரியை செய்ய ஆரம்பிப்பீர்கள். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். தேவனுடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் வல்லமையிலே, அபிஷேகத்திலே கிரியை செய்வது கஷ்டம். அதெல்லாம் தான் பிரசன்னத்துக்கு முதலிடத்தை கொடுங்கன்னு சொல்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு முதலிடத்தை கொடுங்க. அவரை ஒரு நபரை அங்கீகரிங்க, அவர் மேல் அன்பு செலுத்துங்க, அவரை தேடுங்க, அவரை வாஞ்சிங்க. அவர் இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லுங்க. அப்ப அவருடைய பிரசன்னத்தை தேடும் போது அவருடைய பிரசன்னத்தை அறிவீர்கள். முதலாவது அவர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது வல்லமை அல்ல, அவருடைய பிரசன்னத்தை தான். அவருடைய பிரசன்னத்தை அறிய 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 எப்படி வல்லமையிலே கிரியை செய்வது என்பதை புரிந்து கொள்வீர்கள். சரியா? அப்ப நாங்க பிரசன்னத்தை அறிகிறோம், வல்லமையை உணர்கிறோம். அப்ப மகிமை என்றால் என்ன? அருமையான தேவஜனங்களே, மகிமை என்றால் தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நடப்பது. அதுதான் மகிமை. அபிஷேகம் என்றால் கர்த்தருடைய வல்லமை. மகிமை என்றால் தேவன் எங்கள் மத்தியிலே நடப்பதுதான் மகிமை. இன்றைக்கு மோசே தேவனிடத்தில் ஒன்று கேட்டான், என்ன? உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும். அப்ப மோசே கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய அபிஷேகத்தை எகிப்து தேசத்திலே வல்லமையாய் கண்டான். எத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செய்தாரு எகிப்து தேசத்திலே. அது கர்த்தருடைய வல்லமை. ஆனா மோசே சொல்றான், ஆண்டவரே, வல்லமை எனக்கு நான் கண்டது போதும், உம்முடைய மகிமை எனக்கு காண்பி. Show me your glory. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி, நான் என்னுடைய மகிமையை நான் உமக்கு காண்பிக்கிறேன்னு என்னத்தை காமிச்சாரு? தன்னுடைய பிரசன்னத்தை காமிச்சார். நான் அந்த கற்பாறையின் வழியாய் நான் அப்படியே கடந்து போகும்போது என் பின்புறத்தை நீ காண்பாய், உன்னை ஒரு கண்மனையின் கீழ் உன்னை ஒளிப்பேன், நீ என் பின்புறத்தை. அப்ப மகிமைனா என்ன? தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நடப்பது. தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நடக்கும் போது, அருமையான தேவ ஜனங்களே, நீங்க யார் மேலும் கை வைத்து ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி அற்புதங்கள் நடக்கும். யாருமே தொட வேண்டிய அவசியம் இல்லை, யாருமே ஒருத்தர் ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டத்துல ஒருவர் சொல்லுவாங்க, என்னுடைய கண் திறந்துருச்சு, என்னுடைய காது திறந்துருச்சு, என்னுடைய இது சுகமாயிருச்சு. அது ஏன்? தேவன் எங்கள் மத்தியிலே நடக்கின்றார். அதுதான் மகிமை. தேவனுடைய மகிமை என்பது தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில நடப்பது. வல்லமை என்பது அவருடைய அபிஷேகம். அப்ப அவருடைய வல்லமை ஒரு தேவ மனுஷனுக்கூடாகவோ தேவனுடைய பிள்ளைக்கூடாகவோ கைகளை வைக்கும் போது கடந்து போகலாம். ஆனால் தேவனுடைய மகிமை வரும்போது ஒருவருமே கை வைக்க வேண்டிய அவசியம், யாருமே ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம். சொல்றது விளங்குதல் விசுவாசம். அப்ப நம்ம எதை தேடணும்? அபிஷேகத்தையா, வல்லமையா, இல்லாட்டி பிரசன்னத்தையா? இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களா வல்லமையை தான் தேடுறாங்க, அபிஷேகத்தை தான் ஆண்டவரே நீ அபிஷேகம், ஆண்டவரே நீ அபிஷேகம், ஆண்டவரே நீ அபிஷேகம். அதை ஒரு பக்கம் வச்சுட்டு, ஆண்டவரே உன் பிரசன்னத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்.
உன் பிரசன்னத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய். உன் பிரசன்னத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய். அதுதான் முதல். அதன் பின்புதான் வல்லமை அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் தான் முதல். அதன் பின்புதான் வல்லமையும் அபிஷேகம். அதை நாங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அருமையான எவ்வளவு நேரம் போயிருக்கு? 45. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக வருவது உங்களை ரட்சிப்பதற்கு, சரியா? ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் வருவது உங்களை உபயோகிப்பதற்கு, சரியா? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளாக வருவது எதற்கு? உங்களை ரட்சிப்பதற்கு. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உங்கள் மேல் வருவது உங்களை பாவிப்பதற்கு, உங்களை உபயோகிப்பதற்கு, உங்களை சாட்சிகளாய் மாற்றுவதற்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கின்றார் என்றால் அது ஒரு உணர்ச்சி, ஒரு நல்ல உணர்ச்சி, ஒரு நல்ல ஃபீலிங் ஒன்று பாஸ்டா. இதுக்காக அல்ல. எதற்கு அபிஷேகம்? ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கின்றார் என்றால் ஒரு நல்ல ஃபீலிங் ஒன்று கிடைச்சி பாஸ்டர், அப்படி ஒரு அந்த ஃபீலிங்கை, அந்த உணர்வுகளை என்னால் வார்த்தையினாலே சொல்ல முடியாது. சரி, அது நல்லோம். ஆனால் எதற்காக ஆண்டவர் உங்களை அபிஷேகித்தார்? பாவிப்பதற்காக. அப்ப ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கும் போது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஆண்டவரை, எதற்காக என்னை அபிஷேகிக்கிறேன்? அபிஷேகம் ஒரு சீப்பான காரியம் இல்லை. அருமையானது. பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அபிஷேகத்தை ஒரு நாளும் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அது மிகவும் விலையேற பெற்றது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கின்றார் என்றால் உங்களுக்கு ஒரு நல்ல உணர்ச்சியை கொடுப்பதற்கு அல்ல, உங்களுக்கு கூடாக ஏதோ ஒன்றை செய்வதற்காக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கும் போது நீங்க சொல்லணும், எதற்காக என்னை அபிஷேகிக்கிறீர் பரிசுத்த ஆவியானவர்? எதற்காக என்னை அபிஷேகித்தீர்? என்ன நான் செய்ய வேண்டும்? அப்பொழுது அவர் உங்களுக்கு அதை காண்பிப்பார். இன்றைக்கு அநேக பேர் அபிஷேகம் பெற்று தரையில விழுந்துருவாங்க, அப்புறம் எழும்பி போயிடுவாங்க. எழும்பி போய், ஐயோ இன்னைக்கு அபிஷேகத்துல நான் விழுந்துட்டேன் பிரதர், அம்மா, அந்த ஃபீலிங்னா அது சரிப்பட்டு வராது. எதற்காக ஆண்டவர் உங்களை அபிஷேகித்து அந்த அனுபவத்தை கொடுத்தார்? ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு கூட செய்வதற்காக. அபிஷேகத்தை ஆண்டவர் ஏனோ தானோ என்று எல்லார் மேலும் ஊற்றுவது அல்ல. அது இந்த கடையில கிடைக்கிறது ஒரு மலிவான ஒரு காரியம் அல்ல. அபிஷேகம் என்பது, அபிஷேகம் மிகவும் விலையேற பெற்றது. அதை தேவன் ஒருவருக்கு கொடுக்கிறார் என்றால் அது ஏதோ ஒரு காரியத்தை தேவன் அந்த நபருக்கு கூட செய்ய ஆசைப்படுகின்றார். அதனால் அபிஷேகத்தினை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அப்ப அபிஷேகம் தலையின் மேல் வரும், சரியா? பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியர்களை எப்படி அபிஷேகித்தார்கள்? தலையின் மேல் எண்ணெய் ஊற்றினார். அப்ப ஆசாரியர்கள் மேல் பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகம் 3 பேர் மேல் மாத்திரம்தான் வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்? அவர்களை வேறு பிரிப்பதற்காக. எல்லோர் மேலும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அபிஷேகத்தை ஊத்தல. தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், இந்த 3 பேர் மேலும் தான் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றினார். எதற்காக? அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள், ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக. அப்போ தலையின் மேல் எண்ணெய் ஊற்றும் போது அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டில். அதனால் அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள் இந்த காரியத்தை செய்வதற்காக. புதிய ஏற்பாட்டிலும் தேவன் அபிஷேகத்தினை ஊற்றுகின்றார் உங்களை வேறு பிரிப்பதற்காக. உங்களை ஏதோ ஒரு காரியத்துக்காக வேறு பிரிப்பதற்காக தான் தேவன் அபிஷேகத்தினை ஊற்றுகின்றார். அப்ப இன்றைக்கு அபிஷேகத்தினை பெற்றுக்கொண்டு சும்மா உட்கார்ந்து நாக்காலியை சூடாக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னா சரியில்லை. நீங்க தேவனிடத்துல கேட்கணும், ஆண்டவரை எதற்காக என்னை அபிஷேகித்தீர்? இன்னைக்கு அநேக அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகள் சபையில நாக்காலில் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆண்டவரிடத்துல கேட்கிறதே இல்லை. ஏன்? எதற்காக பரிசுத்த ஆவியானவரை என்னை அபிஷேகித்தீர்? நான் என்ன செய்ய வேண்டும்? சொல்றது விளங்குதுன்னு விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்றால் அது ஒரு பெரிதான ஒரு காரியம். அருமையான தேவ ஜனங்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்
19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வாசத்துக்கு நாங்கள் முடிப்போம். டைம் சரி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவனுடைய 11 வாசிப்போம். 11. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 11, 12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்ப தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வரும்போது, அருமையான தேவச்சனங்களே, அந்த அபிஷேகம் உங்களுடைய ஆடையில கூட இருக்கும். நான் சொல்றது விளங்கலாம். அந்த அபிஷேகம் உங்களுடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அது ஒரு ஆவிக்குரிய ஒரு பொருள். அது உங்கள் சரீரத்தின் மேல் வரும்போது உங்களுக்கு விளங்கும். ஒரு பாரமான ஒரு காரியமாய் விளங்கும். அது உங்களுடைய சரீரத்தின் உங்களுடைய ஆடைகள்ல கூட அந்த அபிஷேகம் இறங்கும். சரியா? இந்த அபிஷேகத்தினை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை உதாசீனம் செய்யாதீங்க. அதை ஏனோ தானோ என்று கையாளாதீங்க. சரியா? இன்றைக்கு உங்களை தேவன் அபிஷேகித்திருக்கிறார் என்றா எதற்காக ஆண்டவரை என்னை அபிஷேகித்து என்று கேளுங்க. சரியா? தேவனுடைய அபிஷேகம் வரும்போது தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். தேள்களின் மேலும் சர்ப்பங்களின் மேலும் நின்று அவைகளை தோற்கடிப்பதற்கு வேண்டிய வல்லமை உங்களுக்கு கர்த்தர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்துட்டு நாங்கள் முடிப்போம். லூக்கா 4:18. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான்காம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து தான் எனக்கு சொல்லுது. அப்ப இயேசு சொல்றாரு, அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார். அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கின்றது. எதற்காக? ஊழியம் செய்வதற்காக. நல்ல திரும்ப வசனத்துக்காக. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப அது வெளிப்படுகின்ற பிரசன்னம், உள்ளான பிரசன்னம் இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்ப எதற்காக பரிசுத்த ஆவியானவர் என் மேல் வருகிறார்? எதற்காக என்னை அபிஷேகிக்கிறார்? ஊழியம் செய்வதற்காக, சும்மா உட்கார்ந்து இருப்பதற்காக அல்ல. இன்னைக்கு சில பேர் சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே என்னை அபிஷேகம், ஆண்டவரே என்னை அபிஷேகம் அப்படிம்பாங்க. எதற்காக ஆண்டவர் உங்களுடைய அபிஷேகணும்? எதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய அபிஷேகிக்கணும்? நீங்க ஊழியம் செய்யாட்டி அந்த அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? இப்ப அபிஷேகம் வேணும்னா ஊழியம் செய்ய தயாரா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அபிஷேகத்தை கேட்கறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு சுகமளிக்கும் வரத்தை தாங்கன்னு கேட்கறீங்கன்னா, ஆஸ்பத்திரியில போய் ஜனங்களுக்காக ஜெபிக்க தயாரா இருக்கு. இல்லாட்டி சும்மா கேட்டுட்டு என் ஆசைக்கு உட்கார்ந்து இருக்கவா? அபிஷேகம் என்பது இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஏன்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி,
இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும், குருடருக்கு பார்வையளிக்கவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் ஊழியம் செய்வதற்கு தான் ஆண்டவர் அபிஷேகிக்கிறார். சரியா? அப்ப அபிஷேகம் மிகவும் மிக முக்கியம் ஊழியம் செய்வதற்கு. ஆனால் அபிஷேகத்திற்கு முதல் அவருடைய பிரசன்னம் முக்கியம். பிரசன்னம் இல்லாமல் அபிஷேகம் இல்லை. அதுதான் நான் இந்த இடத்துல மிகவும் முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கின்றேன். சரியா? நான் இந்த கிழமை இந்த இடத்துல முடிப்போம். அடுத்த கிழமை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அருமையான தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டும் நேரம் எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி. இம்மட்டும் நேரம் எங்களை இந்த சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தியதற்காக நன்றி. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டது அடிப்படையிலே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்ற ஜனங்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை தேடுகின்ற ஜனங்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய பிரசன்னத்துக்கு தாகமாயிருக்கின்ற ஜனங்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை தேடுகின்ற, வாஞ்சிக்கின்ற, ஆவலாயிருக்கின்ற ஜனங்களாய் எங்களை மாற்றும். இதனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. ஒவ்வொரு சபைகளிலும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும், ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பிரசன்னத்தின் வாஞ்சை ஏற்பட செய்யும்ப்பா. நீர் இல்லாமல் எழுப்புதல் இல்லை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இல்லாமல் வல்லமை இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இல்லாமல் அபிஷேகம் இல்லை. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒரு ஜன கூட்டத்தை இந்த தேசத்திலே நீர் கட்டி எழுப்புவீர் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்துக்கு பின்னால் வாஞ்சையாய் ஓடுகின்ற ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தை நீர் கட்டி எழுப்புவீர் இந்த தேசத்திலே. அந்த கூட்டத்துக்கூடாக உம்முடைய எழுப்புதலின் வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீரப்பா. உம்முடைய அற்புதங்களின், அடையாளங்களின், அதிசயங்களின் வல்லமையை நீர் வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே. அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றப்பா. நீர் கர்த்தாவே, உம்மை வாஞ்சையாய் தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய கண்கள் பதியப்பட்டிருக்கிறதப்பா. அவர்களை நீர் அபிஷேகித்து வல்லமையாய் நீர் உபயோகிக்க போறதுக்காய் உமக்கு நன்றி. கடைசி காலத்தின் எழுப்புதலின் பாத்திரங்களாய் நீர் அவர்களை எழுப்ப போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசியதற்காக நன்றி. எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டதற்காக நன்றி. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரை மணிக்கு உங்களை ஞாயிறு ஆராதனையிலே சந்திக்கிறேன். உங்களுடைய ஆராதனையின் விலாசம் கீழே திரையின் கீழே வரும். வாங்கள், ஞாயிற்றுக்கிழமை உண்டாய் சேர்ந்து தேவனை நமஸ்கரிப்போம், வசனத்தை கற்றுக்கொள்வோம், அவருடைய அபிஷேகத்தினை உணர்வோம், அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை காண்போம். கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே வளர்த்த காரியங்களை தங்களுடைய பிள்ளைகளின் மத்தியிலே செய்ய போகின்றார். இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய ஆவியை முதியோர் மேலும் வாலிபர் மேலும் ஊற்றுவேன் என்று தேவன் பொருந்தனை பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவரின் நாட்கள், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் நாட்கள். அவரை வாஞ்சையாய் தேடுவர்கள் மத்தியிலே அவர் தன்னை வல்லமையாய் வெளிப்படுத்த போகின்றார். ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்கள்.